கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் எரேமியா 31வது அதிகாரம் 20வது வசனம். எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வருஷ தொடக்கத்திலிருந்தே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய அன்பையும் குறித்து நாம் எவ்ரிடே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நான் நம்புகிறேன் நீங்கள் வீடுகளிலும் இந்த வசனங்களை வாசித்து தியானிப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களிடம் வித்தியாசமான ஒரு காரியமாய் கர்த்தர் இடைப்படுவார். ஒவ்வொருவரிடம் கர்த்தர் டிஃப்ரெண்ட் ரெவலேஷனை தந்து கர்த்தர் ஆசிர்வதிக்கட்டும். இஸ்ரவேல் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களின் பாவத்தால் துக்கப்பட்டு கோபப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். எப்படி ஒரு அன்பான பெற்றோர் தன் பிள்ளைகளை கெட்டு போய்விடக்கூடாது என்று நல்வழிப்படுத்துவார்கள் அல்லவா? அதே போலதான் இங்கேயும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறி போகிறதுனால் கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே அதற்கு சிக்ஷை செய்து அவர்களை உணர வைப்பதை நாம் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களில் மனிதர்களுடைய மிகப்பெரிய பாவத்தால் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மிகவும் துக்கப்பட்டு அவர் மகா ஜல பிரளயத்தினால் அவர்களை அழிக்க அவர் அனுமதிக்கிறார். இதனால் இஸ்ரவேலும் அல்லது நாமும் ஒரு நல்ல ஒரு பெற்றோரை போல நமது ஒழுக்கத்தை அவர் நல்வழிப்படுத்துகிறதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த சிக்ஷையை நாம் தவறாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் நமக்கு உறுதி அளிக்கிறது என்னன்னா, எப்பிராயிமே எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். யார் நம்ம இப்படி 24/7 நம்மளை நினைக்கிற ஆட்கள் உண்மையிலே இல்லை இந்த உலகத்தில். எந்த ரிலேட்டிவ்ஸ் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் 24/7 நம்மை நினைக்கிற ஆட்கள் மனிதர்கள் இல்லவே இல்லை. ஏன்னா அது மாத்திரம் இல்லை, அவருடைய உள்ளமும் இந்த இடத்துல கொதிக்கிறது. நான் இப்படி செய்ததற்காக என் உள்ளம் எனக்கு கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ எத்தனை முறை அவர்கள் விழுந்தாலும் ஒவ்வொரு முறை தவறும் போதும் கர்த்தர் அவர்களை தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம். இது போல தான் நாமும் ஒவ்வொரு முறை தவறும் போதும் அவரது இதயத்தை நொறுங்கி உடைந்து போக செய்கிறது என்பது 100%. இஸ்ரவேலின் செயல்களால் கர்த்தர் எத்தனை துக்கப்பட்டார் என்று நாம் யாத்ராகமத்திலிருந்தே வாசிக்கலாம். பல நேரங்களில் கர்த்தர் விரும்பாததை செய்தனர், கர்த்தரின் இதயத்தை உடைத்தனர். நாமும் அப்படித்தானே தெரிந்தே பல நேரங்களில் வீழ்ந்து விடுகிறோம், காம்ப்ரமைஸ் செய்கிறோம். ஓகே, இப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை நம்ம இப்படி செய்துட்டு போகலாம் அப்படின்னு சம்டைம்ஸ் we are compromising. ஏனென்றால் பாவம் தேவனை விட்டு நிரந்தரமாக நம்ம பிரிக்கிறது. 100%ல் 1% நம்ம தவறுனா கூட பாவம்தான். அவருடைய உறவுடன் நம்மை துண்டித்து விடுகிறது. ஏன்னா அந்த பாவம் என்னை அவரிடம் நெருங்குவதற்கு அனுமதிப்பதில்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த பாவம் எவ்வாறு என்னை அழிக்கும், என்னை எந்த பாதையில் கொண்டு செல்லும் என்று அவர் காண்கிறார். அதனால தான் அவர் அதை தடுக்கிறார், நம்மை தண்டிக்கிறார். அந்த பாவத்தினால் எத்தனை பெரிய கான்சிக்வன்ஸை நான் எதிர்கொள்ள போகிறேன் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் நம்மீது கொண்ட அந்த மிகுந்த அன்பின் காரணமாக அவரது பதில் இன்னும் இரக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எரேமியா 31 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை அவருடைய இரக்கத்தையும் உருக்கத்தையும் அன்பையும் பார்க்கலாம். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்வேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், அவர்களை தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு வழி நடத்துவேன், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நான் காப்பேன், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி சந்தோஷப்படுத்துவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். இப்படி இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 40க்கும் மேலான வாக்கு தத்தங்களை வாசிக்கலாம். நான் கரெக்டாக எண்ணலை நேற்று.
ஆனால் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வாக்குத்தத்த வசனங்களை ஒரே அதிகாரத்தில் வைக்கிற, ஒரே அதிகாரத்தில் நம்மை உருக்கமாய் நமக்கு இறங்குகிற கர்த்தர் இவர் ஒருவரே. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவர் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. நம்மால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. யாராவது நமக்கு நம்மள அன்பாக இருக்கவங்க கூட இவ்வளோ ஒரு நல்ல ஒரு வசனங்களையோ ஒரு வாக்குத்தத்த வசனங்களையோ நம்மால் அவங்க நமக்கு சொல்ல முடியாது. எரேமியா 31:19 வாசிக்கும் போது பாருங்க, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டிருக்கிறேன், என் இளவயதின் நிந்தனையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். அதற்கு அடுத்த வசனம் நம்முடைய டுடேஸ் மெடிடேஷன் வர்ஸ் அன்னைக்கு வாசித்தோம். ஸோ அப்போ நம்ம கர்த்தரிடம் மனஸ்தாபப்பட்டு வருந்தி கண்ணீர் சிந்தும் போது அவர் கூறுவார், நீ எனக்கு அருமையான குமாரன் குமாரத்தி அல்லவோ என்று உருக்கமாய் நமக்கு இறங்குவார். நாம் இந்த வசனங்களை இன்னும் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு வித்தியாசமான முறையில் இடைப்படுவாராக. ஆமீன். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பி கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஆமீன். நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, உமக்கு முன்பாக எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உமது அன்புக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியலப்பா. உம்முடைய ஒரு கிளிம்ஸ் ஆஃப் டாட் ஆஃப் லவ், அதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதர்களாக, நிர்பந்தமான மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால், எத்தனையோ அருமையான வாக்குத்தத்த வசனங்களால் எங்களை ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு கூடத்தான் இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உனக்கு உருக்கமாய் இறங்குகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற கர்த்தரே, உமது அன்பை புரிந்து கொள்ள ஒரு புது இருதயம் நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்க்கையை விட நீர் விரும்புகிற அந்த பாதையில் அப்பா எங்களை நடத்துங்க. அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு வேண்டும்ப்பா. எங்களுக்கு விரும்புகிற வாழ்க்கை, உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்களுக்கு நாங்கள் விரும்பி போகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ராஜா. எங்கள் கல்லான இருதயத்தை மாற்றி அப்பா உம் அன்பை புரிந்து கொள்ள நவமான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்கப்பா. இன்னும் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்க. எங்களுக்காக உம் உள்ளம் கொதிக்கிறதல்லவோ, உருக்கமான இரக்கங்களால் எங்கள் வழிகளெல்லாம் நீர் செவ்வையான அப்பா குமாரத்திகளாய் குமாரர்களாய் மாற்றி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றி அப்பா நீங்கள் உம்முடைய நன்மையை சுதந்திரிக்கும்படி நீங்கள் எங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு நாளும் அருமையா எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை தந்து எங்களை தேற்றி வருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தெளிவோடும் அதிகாரத்தோடும் பலன்களை தருகிறதாய் அப்பா கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னக்கரம் மாறாத நித்திய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். தாழ்த்தி எங்களை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.